இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தைரியமா உங்க பொண்ணை கொடுக்கலாம். உண்மையை சொல்லணும்னா என் பையன் அந்த பொண்ணு கூட வாழவே இல்லை. அவனுக்கு நடந்த அந்த கல்யாணமே ஒரு விபத்து. முறைப்படி நடக்க போற முதல் கல்யாணமே இந்த கல்யாணம் தான். உங்க பொண்ணை நம்பி கொடுக்கலாங்க. நாங்க எங்க பெத்த பொண்ணு மாதிரி அவளை பாத்துக்குவோம். சீர்வரிசையை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. என்னோட மொத்த சொத்தம் அவளுக்கு தான். சொத்து என்னங்க சொத்து? எங்க கிட்ட இல்லாததா? நீங்க உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க. என் பேரன் கூட வாழ்ந்து எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொடுத்தா அதுவே போதும். 7 தலைமுறைக்கும் என் பிள்ளை சொத்து சேர்த்து வச்சிருக்கான். மாப்பிள்ளை எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு சம்மதம் தானே? அவனுக்கு விருப்பம் இல்லாமையா நாங்க உங்களை வர சொல்லியிருப்போம். அவனுக்கு முழு சம்மதம் தாங்க. அது அவர் வாயால சொன்னாதானே நல்லா இருக்கும். ஐயோ இல்லைங்க, அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம். அதான் நாங்க சொல்றோம்ல, அது போதாதா உங்களுக்கு? எனக்கு சம்மதம். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என் பொண்ணும் மாப்பிள்ளையும் இப்பதான் பாத்துக்கிறாங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு என்னங்க வெற்றி, பொண்ணுகிட்ட மனசு விட்டு பேசுப்பா, போப்பா. இல்லை, இப்போ நானும் பொண்ணோட பேர் என்ன? நிஷாந்தி. நிஷாந்தியும் நானும் மனசு விட்டு பேசுறதுக்கு முன்னாடி நிஷாந்தியும் மேடமும், துளசி மேடம் என்னோட முதல் மனைவி, நீங்கள் 2 பேரும் மனசு விட்டு பேசுனீங்கன்னா அது நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கான ஏற்பாடுலாம் நான் பண்ணுறேன். அதுக்கு நான் அவளை எதுக்குடா? அம்மா இருமா, நான் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன். அம்மா, அவங்க பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது துளசி மேடம் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அது ஒரே வழி. நிஷாந்தியும் துளசி மேடமும் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்கன்னா, அது துளசி மேடமே அவங்க வாயாலேயே எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காதுல்ல. அவங்களும் குழப்பம் இல்லாமல் இருப்பாங்க. என்னப்பா சொல்றீங்க? இதுவும் நல்ல யோசனை தான். தாராளமா பேசிக்கிட்டோமே. அப்புறம் என்ன, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கலாம்ல. கண்டிப்பா மாத்திக்கலாங்க. வாங்க.